இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயுமே வீட்டுக்கு வந்து ஹீரோவை எல்லா ரூம்லயுமே தேடி பார்ப்பா. ஆனா அவன் எந்த ரூம்லயுமே இருக்க மாட்டான். அவனோட ஃபோனுக்குமே ட்ரை பண்ணி பார்ப்பா. அவன் ஃபோனுமே ரீச்சே ஆகாது. இவ என்ன பண்ணன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பா. ஒருவேளை நம்மகிட்ட சொல்லாமலே அவன் போயிட்டானோ, அவன் வந்த இடத்துக்கே திருப்பி போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அப்பதான் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு காமிப்பாங்க. ஹீரோயின்மே ஸ்கூல் விட்டு வந்து ஹீரோவோட வீட்டை தான் தட்டிக்கிட்டு இருப்பா. ஹீரோ இருக்கவே மாட்டான் அந்த வீட்டுல. ஆனா அவன் வீட்டை தட்டிக்கிட்டே இருப்பா. அப்பதான் அந்த பக்கத்து வீட்டுல இருக்க அங்கிளுமே இருந்துகிட்டு சொல்லுவாரு, அவன் இன்னைக்குதாம்மா வீடை காலி பண்ணி போயிட்டான் வேற இடத்துக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அவன் காலி பண்ணி போறான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லும்போது அந்த அங்கிளுமே சொல்லுவாங்க, அவன் உனக்காக ஒரு திங்ஸ் கொடுத்து வச்சுட்டு தாம்மா போயிருக்கான், இங்க வா அப்படின்னு சொன்னோன்னே இவளுமே ரொம்ப அவசர அவசரமா ஓடி அந்த அங்கிளோட வீட்டுக்கு தான் வருவா. இவர்கிட்ட ஒரு குட்டி பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மையை ஹீரோ தான் கொடுத்துட்டே போயிருப்பான். இதைத்தான் ஹீரோ அவங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு போனாமா அப்படின்ற மாதிரி அந்த பொம்மையுமே எடுத்து கொடுப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பொம்மையை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுவா. அது எல்லாமே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இப்போ இந்த ஹீரோயின்மே என்ன பண்ணுவா அப்படின்னா, கீழே வந்துட்டு செக்யூரிட்டிட்ட வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை கொஞ்சம் காட்ட முடியுமான்னு கேட்டுட்டு இருப்பா. ஆனா அவர் வந்து காட்டலாம் முடியாது, அவ்வளோ ஈஸியெல்லாம் யார்ட்டுமே காமிக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிடுவார். இவளுக்குமே என்ன பண்ணனே தெரியாது. அவனுக்குள்ளே நின்றுட்டு புலம்பிட்டு இருப்பா. சரி திருப்பியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பா. அங்க இருக்க திங்ஸையுமே அவங்க வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோவுமே அவன் வேலையெல்லாம் முடிச்சோன்னே அந்த லேடியுமே அவனுக்கு சேர வேண்டிய காசு எல்லாமே கொடுத்துட்டு அங்கேருந்து அனுப்பி வச்சிடுவா. ஹீரோவுமே அங்கேருந்து வந்துட்டு இருப்பான். அப்பதான் இந்த அங்கிள் வந்து ஹீரோவை பார்ப்பான். அப்போ ஹீரோக்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க, ஹீரோனோட பக்கத்து வீட்டுக்காரன் தான்ப்பா, நீ செஞ்ச வேலையை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், இதை விட ஒரு நல்ல ஜாப் இருக்கு, நீ சேர்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோவுமே கண்டிப்பா நீங்க சொல்லுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நான் வேலை பார்க்குற இடத்துல தான்ப்பா வேக்கன்ட் இருக்கு, நீ வந்து நாளைக்கு வந்து என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டையுமே கொடுத்துட்டு அங்கேருந்து போயிருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவளுமே உட்காந்து சாப்பிட்டுட்டே சரி ஓகே, எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறிய, ஏன் எதுக்காக இவ்வளோ பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோவுமே சொல்லுவான், இல்லை நீ ஒருத்தி தனியாக கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, உன்னோட கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு பார்ட் டைம் ஜாப்க்காக நான் போனேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். இவளுமே சரி ஓகே, நீ எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கல, அதுக்காக நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி என்ன தரப்போற சொல்லு அப்படின்ற, நீ ஃபர்ஸ்ட் கண்ணை மூடு நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிட்டு இருப்பா. அவனுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இவளுமே இருந்துட்டு கிஸ் தான் பண்ண போலான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் அவனை கிஸ் கொடுக்க போவா. பார்த்தா அவளோட ஃபோன் அடிச்சிடும். இதை பார்த்தோன்னே இந்த டைம்ல பார்த்தா ஃபோன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா இவளோட அந்த ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருப்பான். அவனுமே இருந்துட்டு என்ன உன்னோட பூனை காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னியே, கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். வந்துட்டு அதெல்லாம் கிடைச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் நீ ஃபோனை வை அப்படின்ற மாதிரி அவளுமே கோவமா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. மறுநாள் ஹீரோயினையும் எந்திச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே யாரும் காலிங் பெல் அடிப்பாங்க. இவளுமே சரி நான் போய் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பா. பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பான். ஐயோ இவனும் அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுவா. க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஹீரோ வந்துட்டு தயவுசெய்து கொஞ்சம் ஒளிஞ்சுக்கோ, என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவனுக்கு தெரியவே கூடாது நீங்க இருக்குது அப்படின்றதுனால ஹீரோ ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு இவளுமே வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுவா கேஷுவலாக. ஏன் ஃபர்ஸ்ட் நீ என்னை பார்த்தோன்னே டோரை க்ளோஸ் பண்ண, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ எல்லாம் ஒன்றும் கிடையாது, வீடை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே ஓகே, நான் உன்னோட பூனையை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே உள்ள வருவான். இவளுமே இருந்துட்டு ஓ பூனையா, அதை நான் இப்போ தான் பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிட்டு இருப்பா. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே உட்காந்து பேசிட்டு இருப்பான். அப்பதான் சொல்லுவான், வீடு ரொம்ப கிளீனா இருக்கே, ஒரு பூனை முடி கூட எங்கேயுமே காணவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் எப்போதுமே கிளீனா வச்சுப்பேன் வீட்டை, எந்த ஒரு ஹேருமே கீழே கிடக்க விட மாட்டேன், பூனையோட ஹேர் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கேன் நீ சொல்றதெல்லாம் பார்க்குறப்போ. சரி ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரூம் எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பான். என்னது பார்க்குற அப்படின்னு கேட்குறப்போ இல்லை இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கணுமே, ஒரு குட்டி பாக்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஓ குட்டி பாக்ஸா, அந்த பாக்ஸ் எல்லாம் நான் வைக்கிறது கிடையாது, நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லுவா. ஏன் அப்படின்னா
நான் என்னோட பூனையை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போயிடுவேன், அதனால் அது அங்கேயே பாத்ரூம் யூரின் எல்லாமே அங்கேயே போயிடும் வெளியவே, அதனால் நான் அந்த மாதிரி குட்டி பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். பூனைங்க வந்துட்டு பாத்ரூம்லாம் போகும், அதுக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி மண் போட்டு வச்சுருப்பாங்க. அதை பற்றி தான் இவன் ஃப்ரெண்டுமே கேட்டிருப்பான். என்னது பூனையை வாக்கிங் கூப்பிட்டு போவே அப்படின்ற மாதிரி அவனுமே ஷாக்காக கேட்டுக்கிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே, ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு நம்புற மாதிரி தெரியலையே, எனக்கு என்னமோ உன் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீ யாரையோ ஒருத்தரை ஒளிச்சு வச்சுட்டு எனக்கு மறைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் யாரையுமே ஒளிச்சுலாம் வைக்கல, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லிட்டு இருப்பா. எனக்கு அப்படிலாம் உன் மேலே நம்பிக்கை கிடையாது, இந்த ரூமில் யாராவது இருக்காங்களா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூமில் போய் செக் பண்ண போவான். ஹீரோயின் இருந்துட்டு இங்கே பாரு, நான் தான் யாருமே இல்லைன்னு சொல்லலை, எதுக்கு தேவையெல்லாம் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா அவன் வந்து டக்குன்னு அந்த ரூம்குள்ளே வந்துடுவான். ஹீரோ ஒளிச்சு வச்சு அந்த ரூம்குள்ளே அவனுமே வந்துடுவான். சுற்றி பார்ப்பான், ஆனால் யாருமே இருக்கிற மாதிரி தெரியாது. அப்போ 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவனுமே சொல்லுவாங்க, பாரு ஃபஸ்ட்டு தான் நம்ம 2 பேரும் இந்த வீட்டில் ஒன்றா இருந்தோம், இப்போ நீ ஏதோ எனக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், என்ன போக சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, ஃபஸ்ட்டு நீ உன் வாயை மூடு, தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லிட்டு இருப்பா. நீ இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புறியா, என்னோட வேலைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே அவசரமாக அங்கேருந்து வெளியே அனுப்பி வச்சுடுவான். அவனை அனுப்பி வச்சுட்டு அவள் வீட்டுக்குள்ள வருவா. அப்போ தான் ஹீரோமே வெளியே வருவான். ஹீரோமே வெளியே வந்துட்டு ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருப்பான், யார் இவன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அவனுமே சொல்லுவான், இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 ஒரே வீட்டில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, அப்போ இவளுமே சொல்லுவா, ஆமாம், இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட கையில் காசு இல்லை, அதனால நாங்கள் 2 பேருமே பே பண்ணி ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டில் தான் நாங்கள் 2 பேரும் இருந்தோம், அவன் என்னோட சின்ன வயசுலேருந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அவனுமே சொல்லுவான், கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறப்போ, கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபீமேல் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயுமே சொல்லுவாள். அப்போ ஹீரோமே, ஓ அப்படியா, ஃபீமேல் ஃப்ரெண்டா, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து போயிடுவான். மறுநாள் ஹீரோமே அந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணிடுவான். அப்போ அங்கே வேலை பார்க்குற பொண்ணு தான் ஹீரோக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பா. இங்கே வர கஸ்டமர்ட்டெல்லாம் நீங்கள் பசங்களெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இந்த பொருளை வந்து வாங்கணும், அதுக்கு தக்கன இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போவா. யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவன் இங்கே கடையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். அதே பக்கம் இங்கே ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. அவன் வந்து ஒரு ஆட் ஷூட்டில் தான் இருந்துட்டு இருப்பான். அவன் வந்து ஆடெல்லாம் நடிச்சு கொடுத்துட்டு இருப்பான். அந்த இடத்துல அவனுமே அந்த ஆடெல்லாம் நடிச்சு கொடுத்துட்டு இருக்கப்போ அவனுக்குமே அதே டவுட்டு தான் வரும். ஒருவேளை ஹீரோயின் நமக்கு தெரியாமல் அங்கே யாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காளோ, அவன் நடந்துக்கிற விதமே கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கு, பேசாமல் நம்ம அங்கேயே போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவளோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்குமே இங்கே வந்துடுவான். இங்கே பார்த்தா ஹீரோமே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கும் அவளுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் எங்கள் வீட்டுக்கு கீழே வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவளுக்குமே ஷாக்காக இருக்கும். ஏன்னா இவ வந்து வெளியே இருப்பா, அவள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்திருப்பா. அப்போது எதுக்காக நீ என்னோட வீட்டுக்கு போகிற, தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு உன் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீ ஏதோ ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு நியூஸ் இருந்துச்சு, அதனால் நான் உன் வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே ஃபோனை கட் பண்ணிடுவான். இவளுக்கு என்னடானா இங்கே கொஞ்சம் திக்குன்னு இருக்கும், ஐயோ ஹீரோ இருக்கதை கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் சொல்லிட்டு அவசரமாக இவளுமே இங்கேருந்து போவா. அங்கே போயிட்டு டோரை தட்டினா ஹீரோ தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுவான். ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னே இவனுக்குமே ஷாக்காக இருக்கும். நான் நினச்சேன் ஏதோ ஒரு பையன் தான் இருக்கான்னு நினச்சேன், அதை மாதிரி தான் இருக்கிறேன், நீ யார் இங்கே இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, நீ யார், உங்கள்கிட்டலாம் எந்த பதிலுமே எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லிட்டு இருப்பான். நீ என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் வந்துட்டு எல்லா ரூம்லேயும் தேடிட்டு இருப்பான். நீ ஃபஸ்ட் எந்த ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருக்க, ஹீரோயினி கூட ஸ்டே பண்ணுறியா இல்லைன்னா அந்த ரூமில் ஸ்டே பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருப்பான். ஹீரோமே எல்லாத்துக்குமே ஏட்டிக்கு குட்டிக்காவே பதில் சொல்லிட்டு இருப்பாரு. நான் எதுக்கு உங்கள்கிட்டலாம் பதில் சொல்லணும், அப்படியெல்லாம் என்னாலாம் பதில் சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, இங்கே பாரு நீ இங்கே தங்குற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல, ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து கிளம்பி நீ உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோமே அப்படியெல்லாம் என்னால் போக முடியாது, நான் டெம்பரரியாக இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், இங்கே தான் நான் இருப்பேன், நீ சொன்னாலும் நான் போக முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோமே ஏட்டிக்கு பிடிக்க சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ இவனுக்குமே கொஞ்சம் கோவம் வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் நீ சொல்லு, நீ யார் என்ன ஏது அப்படின்னு டீட்டெயிலாம் கேட்குறப்போ ஹீரோமே படப்படன்னு ஒப்பிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே பாரு நான் அந்த டிவிக்குள்ள தான் வந்தேன், நான் 2015 வந்திருக்கேன், நீங்கள் 2020 இருக்கீங்க, நான் டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் படப்படப்படன்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். இவனுமே இருந்துட்டு, ஓ அப்படியா, நீ அந்த டிவிக்குள்ள தான் வந்தியா, இப்போ டிவி ரிப்பேர் ஆனதுனால தான் உன்னால் போக முடியா, அப்போ டிவி சரியாயிடுச்சுன்னா நீ திருப்பி ரிட்டன் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ ஹீரோமே ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், டிவி சரி பண்ண உடனே நானுமே டிவிக்குள்ளே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே, ஓ அப்படியா, நீ என்ன முட்டாள்னு நினச்சேன், நீ சொல்கிறதெல்லாம் நீ சொல்கிற கதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ என்கிட்டே போய் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக அதே டைமுக்கு ஹீரோயின்மே அங்கே வீட்டுக்குள்ளே வந்துடுவா. இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவன் ஃப்ரெண்டை வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பி போ, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நான் சொன்ன மாதிரி நீ ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றப்ப, இங்கே பாரு அவன் என்னோட சொந்தக்கார பையன் தான், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாதனை போட்டு நீ இப்படி அடிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவளுமே கேட்டுட்டு இருப்பா. அப்போ அவளுமே சொல்லுவான், உடம்பு சரியில்லைன்றதை நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கணும், அதே போல் ஒரு பையன் இருக்கின்றதை என்கிட்ட சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி அவனுமே கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே பாரு அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் என் சொந்தக்கார பையன், அவன் வந்து இப்போ என் கூட இருக்கிறான், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன சின்ன பொண்ணா, நீ வாட்டுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்க, எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் நீங்கள் இருந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து கிளம்பி போக சொல்லிட்டு
இவளுமே இங்கே வீட்டுக்கு வந்துடுவா. இங்கே மறுநாள் ஹீரோயினுமே ரெடி ஆகிட்டு இருப்பா எங்கேயோ வெளியே போகிறதுக்காக. அப்போ ஹீரோமே கேட்பான், எங்கே மேடம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, காலையில் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, ஆமாம் நான் இந்த மாதிரி டேட் பண்ண போகிறேன் ஒரு பையனை அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் கேட்குறப்போ அவன் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஓ அப்படியா, டேட் பண்ண போகிறீங்களா, ஓகே ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவனுமே அதை கேஷுவலாக சொல்லிட்டு அங்கேருந்து போவான். இவளுக்குன்னா டென்ஷன் ஆகும், என்ன நம்ம டேட் பண்ண போகிறோன்ற இவனுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையே, இவனுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாக தெரியலையே அப்படின்ற மாதிரி இவளுமே யோசிச்சுட்டு சரி ஓகே இவன்ட்ட சொல்கிறது ஒன்று தான் சொல்லாத ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கோவம் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அங்கே போயிட்டு இவ வந்து மீட் பண்ண வேண்டிய ஆளுக்கு கால் பண்ணி பார்ப்பா. நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நான் இந்த டேபிளில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா இவளுமே போய் பார்ப்பா. பார்த்தா யார் அப்படின்னா இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த அங்கிள் தான் வந்திருப்பாரு. அதை பார்த்தோன்னா இவளுக்குமே ஷாக்காக இருக்கும், ஏன்னா நீங்களா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவனுமே சொல்லுவான், இந்த மாதிரி என்னோட அம்மா தான் என்னை கட்டாயப்படுத்தி போக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அங்கிளும் சொல்லுவாங்க. இவளுமே சொல்லுவா, ஆமாம் என்னோட அம்மாவும் தான் கட்டாயப்படுத்தி நீ போயே ஆகணும்னு சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டும் இங்கே கேஷுவலாக 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே வீட்டில் தான் காமிப்பாங்க. ஹீரோயின் என்னன்னா புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அந்த பையன் ரொம்ப நல்லா இருந்து அந்த பையனை ஹீரோயினுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டும் பேர் ஆகிடுவாங்கல்ல. அப்போ என்னோட நிலமை, ஒருவேளை ஹீரோயினுக்கு அந்த பையனை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இது நடக்கவே கூடாது, அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்கேருந்து அவசரமாக கிளம்பி ஹீரோயின் இங்கே இருக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு இருப்பான். ஹோட்டலில் வேலை பார்க்குற அந்த லேடியுமே வந்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்குரிய பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை வச்சுட்டு போவா. கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோயினுமே இருந்துக்கிட்டு அந்த பில் மேலே கையை வச்சுட்டு இங்கே பாருங்க எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த அங்கிளுமே இருந்துட்டு இல்லைப்பா எனக்கு ரெஸ்ட் வருது, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். இல்லை எனக்கு தான் வருது அவசரமா, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுறேன் என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி 2 பேருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பில்லுக்கு காசு கொடுக்கணும்ல, நீ கொடுக்கவா நான் கொடுக்கவான்னு தெரியல, அதனால தான் நான் ரெஸ்ட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுமே ஏஞ்சி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி போவா. இந்த அங்கிளுமே கையை பிடிச்சிட்டு இல்லைப்பா நீ ஃபஸ்ட் இங்கே உட்காரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இருப்பாரு. அதே டைமுக்கு தான் ஹீரோமே அங்கே உள்ளே வருவான். இங்கே பார்த்தா ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அவன் இழுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சரி ஏதோ தப்பாக தான் நடந்துக்க போகிறான் போல அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோமே டக்குன்னு போயிட்டு அவனை வந்து ஒரே அரைஞ்சிருவாரு. ஹீரோ அரைஞ்சதுக்கு அடுத்து தான் தெரியும் அது மேனேஜர்னே சொல்லிட்டு, ஐயோ சாரி சார் நான் பார்க்கவே இல்லை, வேற யாரோ நினச்சி நான் டக்குன்னு உங்களை அடிச்சிட்டேன் சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அங்கிளுமே சொல்லுவாங்க, ஏன்ப்பா பார்த்துட்டு எதனாலும் பண்ண மாட்டியா, நீ வாட்டுக்கு வந்துட்டு குத்திட்டு போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அங்கிளுமே அங்கேருந்து போயிடுவாரு. அப்படி அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே கிளம்பி போய்கிட்டு இருக்கப்போ அவங்க அம்மா பார்த்துடுவாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்குமே ஷாக்காக இருக்கும், என்னது அம்மாவா, ஐயோ அம்மா பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவளுமே சொல்லுவா, இவ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா நம்ப மாட்டாங்க, நீ போய் சொல்ற, இதுவும் யாரோ ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து இது பாய் ஃப்ரெண்டுன்னு ஏமாத்திட்டு இருக்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லம்மா உண்மையிலே என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ உங்க 2 பேரும் பார்த்தா க்ளோஸா இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவளுமே சொல்லிட்டு இருப்பா, அம்மா நீ இருக்கல உன் முன்னாடி எப்படி நாங்கள் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு ஹீரோக்கிட்ட கொடுத்துட்டு இருப்பா. ஹீரோமே இருந்துட்டு ஓ நமக்கு தான் அந்த ஆப்பிளை கொடுக்குறா போலன்னு சொல்லிட்டு அதை கையில் வாங்கிட்டு இருப்பான். ஐயோ உன்னை வாங்க சொல்லலை ஒரு கடி கடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா சைகையாலே. இவனுமே ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கடி கடிப்பான். கடிச்சதுக்கு அடுத்து அவளுமே இருந்துட்டு திருப்பியும் அந்த ஆப்பிள் இருந்து அப்படின்ற மாதிரி கொடுக்குறப்ப இவனுமே திருப்பியும் சரின்னு சொல்லிட்டு கடிக்க போவான். நான் உன்னை கடிக்க சொல்லலை எனக்கு ஊட்டி விட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சைகையால சொன்னோன்னே சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அந்த ஆப்பிள் எடுத்து ஹீரோயினுக்கு ஊட்டி விடுவாங்க. இப்படி 2 பேருமே மாற்றி மாற்றி ஊட்டிப்பாங்க. இதை பார்க்குறப்ப அவங்க அம்மாமே சரி ஓகே ஓகே ஏதோ க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாமே சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், நான் ஒரு திங்ஸ் போன வாட்டி கொடுத்துட்டு போனேனே அதை நீ யூஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவளுமே வந்துட்டு ஷாக் ஆகிடுவாள். ஐயோ ஹீரோ வச்சுட்டு பேச போகிறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீ ரூம்குள்ளே வாமா, என்னோட ரூம் வேறு நீட்டாகவே இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்க அம்மா தான் அந்த காண்டத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இங்கே ரூமில் வந்து பார்த்தா அதை வந்து யூஸே பண்ணியிருக்க மாட்டா. சரி அந்த பையனோட நீ எத்தனை நாள் இருக்கிற அப்படின்றப்ப 1 மாதத்துக்கிட்ட அந்த பையன் கூட தான் இருக்கிறமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் நான் கொடுத்துட்டு போனதை நீ யூஸே பண்ணலையே, நீங்கள் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அம்மா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைம்மா, நீ ஏமா தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் என்ன 2 பேரும் சின்ன பசங்களை, ஏன் உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்துச்சா, நான் வேணா ஏதாவது பேசி வைக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஐயோ அம்மா நீ எதுவுமே பேச வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, எனக்கு நல்லாவே உன்னை பற்றி புரியுது, உன்னோட சின்ன வயசில் பார்த்த அந்த பையனை தான் உனக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் அந்த பையனை தானே நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ ஒருவேளை அந்த பையன் கூட இப்பவும் காண்டாக்டில் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுமே கேட்பாங்க. அப்போ ஹீரோயினுமே இருந்துட்டு அவளுமே ஆமாம் ஆமான்னு தலையாட்டிட்டு இருப்பா. ஆமாம் அந்த பையனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல போவாங்க. இல்லை காண்டாக்ட்லாம் இல்லைம்மா, அப்போவே அவன் கூட எனக்கு காண்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவா. சரி ஓகேம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. மறுநாள் ஹீரோயினுமே கம்பெனிக்கு தான் வந்திருப்பா. அப்போ அவள் கூட வேலை பார்க்குறவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க, இங்கே பாரு உனக்கு இன்னும் ஓட்ஸே அவ்வளவா வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவள் ஒரு காம்படிஷனில் கலந்துருப்பா, அவங்க மேடம் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த காம்படிஷனில் தான் கலந்துருப்பா. ஆனால் இவளுக்கு வந்து ஓட்டு எதுவுமே பெருசாலாம் வந்திருக்காது, அந்த ஓட்டு மூலமாக தான் வின்னர்ஸ் அறிவிப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இவளுக்கு பெருசாலாம் ஓட்டு எதுவுமே வந்திருக்காது. அதனால இவ ரொம்ப சோகமாகவே வீட்டுக்கு வந்துட்டு அவள் தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பா, இந்த மாதிரி எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அவள் தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணுவா, பட் எந்த யூஸ்மே இருக்காது, யாருமே வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதனால சோகமாக இருப்பா. ஹீரோமே அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான். ஹீரோனி சோகமாக இருந்தோன்னே என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இவளுமே சொல்லுவா, ஆமாம் இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன்,
அது ஓட் மூலமா தான் வந்துட்டு வின்னர்ஸ் அறிவிப்பாங்க. ஆனா எனக்கு எந்த ஓட்டுமே பெருசாவே விழவே இல்ல. அப்படின்ற மாரி இவளுமே ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோவுமே இருந்துகிட்டு, "உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாரு" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருப்பான். எந்த யூஸுமே கிடையாது. அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்ற மாரி ரொம்ப சோகமா தான் அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அதே டைம்க்கு ஃப்ரெண்டுட்ட இருந்து கால் வரும். அவனுமே சொல்லிட்டு இருப்பான், "ஆமா நீ இப்ப ஏதோ ஒரு காம்படிஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கியாமே, உனக்கு ஓட் போட்டு தான் வின் பண்ண முடியுமாமே" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கப்போ, "ஆமா இப்ப அதுக்கு என்னன்ற" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இங்க பாரு எதை பத்தியும் யோசிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பி இங்க வா. நான் உனக்கு தேவையான எல்லா ஓட்டையுமே என்னோட ஃபேன்ஸ போட சொல்றேன்" அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கப்போ, இவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "அப்படியா சொல்ற? சரி ஓகே நான் உடனே கிளம்பி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே போயிட்டு ரெடியாக ஆரம்பிச்சுடுவா. ரெடி ஆயிட்டு இங்கேருந்து கிளம்பி போலான்னு சொல்லும்போது, கரெக்ட்டா டோருக்கு பக்கத்துல ஹீரோ வந்து ரெடியாகி நின்னுகிட்டு இருப்பான். இத பார்த்தோனே இவளுக்குமே, "என்னாச்சு? நீ ஏன் இப்ப ரெடியாகி நின்னுட்டு இருக்க?" அப்படின்றப்போ, "நீ தான் உன் ஃப்ரெண்ட பார்க்க போறல்ல. உன்ன எப்படி தனியா அனுப்ப முடியும்? அதனால நானும் உன் கூடயே வரேனே" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவளுமே ஃபர்ஸ்ட் யோசிப்பா. "எப்படி நீயும் கூட வர்றியா?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கப்போ, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா 2 பேரும் சேர்ந்தே போலாம்" அப்படின்ற மாரி 2 பேரும் சேர்ந்தே தான் அந்த ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அங்க போனா இவனுக்குன்னா காண்டாகும். இவன் ஏன்டா கூட வந்தா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு 2 பேருமே ஒருத்தர மூஞ்சிய முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி 2 பேருமே பேசிட்டு இருக்கப்போ, அவங்க 2 பேத்துக்குள்ளயே வாக்குவாதம் வர ஆரம்பிச்சுது. இவளுமே இருந்துட்டு, "ஏன் இப்படி 2 பேருமே பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைங்க மாரி? ஃபர்ஸ்ட் நான் கிளம்புறேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அந்த ஃப்ரெண்டுமே சொல்லுவான், "சரி வா நான் உன்ன கார்ல கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய பிடிச்சு இழுப்பான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ கைய பிடிச்சு இழுத்துட்டு, "வா நம்ம நடந்து போலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. "இல்ல வா நீ நடந்து ஏன் போணும் இந்த நைட் டைம்ல? கார்ல போலாம் வா" அப்படின்றுவான். இவன் என்னன்னா, "இங்க பாரு காத்து நல்லா அடிக்குது. நம்ம நடந்து போனா நல்லா இருக்கும்ல. பேசிக்கிட்டே நடந்து போலாம். வா நம்ம நடந்து போலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். 2 பேருமே மாத்தி மாத்தி ஆளுக்கு ஒரு கைய பிடிச்சு இழுத்துட்டு இருந்தோனே ஹீரோயினுக்குமே டென்ஷன் ஆயிடும். "தயவு செய்து 2 பேருமே விடுங்க. நான் எங்கேயுமே வரல. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துப்பா. அவங்க 2 பேருமே, "சரி ஓகே நாங்க 2 பேரும் கிளம்பல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பக்கத்துல உட்காந்துப்பாங்க. இவளுக்குன்னா டென்ஷன் ஆகும். எதுக்கு இப்படி 2 பேரும் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? "சரி ஓகே நீங்க 2 பேருமே கிளம்ப வேண்டாம். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போவா. ஆனா 2 பேருமே, "நீ கிளம்பவே கூடாது. உட்காரு" அப்படின்ற மாரி உட்கார வச்சுடுவாங்க. அதே டைம்க்கு அந்த அசிஸ்டன்ட்மே அங்க வந்துட்டு, "சார் இந்த மாரி டைம் ஆயிடுச்சு. நீங்க வந்துட்டு லைவ் வரணும்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவனுமே இருந்துகிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த டைம்ல எப்படி அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஹீரோவுமே, "ஓகே உனக்கு தான் வேலை வந்துருச்சுல நீ போ ஃபர்ஸ்ட்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நான் ஏன் போணும்? அந்த லைவ நான் இங்கனக்குள்ள வச்சே பண்ணுவேனே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவன் ஃபோன அந்த இடத்துல வச்சுட்டு இவன் அந்த இடத்துலயே லைவ் பண்ண ஆரம்பிச்சுடுவான். ஹீரோவும் ஹீரோயினும், "சரி ஓகே நம்ம கிளம்பலாம். அவன் லைவ் பண்ணிட்டு இருக்கான்ல நம்ம கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே இருந்துட்டு அவன் லைவ வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இங்க ஒரு ஹீரோயின்ட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. "பாரு எதுக்கு நீ நடந்து போணுன்ற? ஃபர்ஸ்ட் என் கூட வா" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோவுமே இருந்துட்டு, "இல்ல இல்ல நீ உன்னோட வேலைய பாரு. அவ என் கூட வருவா" அப்படின்ற மாரி அவனுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப என் ஃப்ரெண்டுமே டக்குன்னு கேட்டுருவான், "நீ எதுக்கு அவ கூடயே சுத்திக்கிட்டே இருக்க? அவ பக்கத்துலயே ஒட்டிக்கிட்டே இருக்க? உனக்கு அவள புடிச்சிருக்கா?" அப்படின்ற மாரி இவனுமே கேட்டுடுவான். அதுக்கு ஹீரோ எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். அப்படியே அங்க கட் பண்ண இங்க வீட்ல தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே காலைல எந்திச்சு அவளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ, ஹீரோ எப்போதும் போல அவகிட்ட பேசுவான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு அவன்கிட்ட மூஞ்சி குடுத்தே பேச மாட்டாங்க. அவங்க கம்பெனிக்கு ரெடி ஆயிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கப்போ, "இங்க பாரு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு போ" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "எனக்கு ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவளுமே கோவமா அங்கருந்து கிளம்பி போக பாப்பா. "ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்க? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவகிட்ட வந்து திருப்பியும் பேசி குடுப்பான். ஆனா ஹீரோயின் அத எதுவுமே கண்டுக்காம அவன மூஞ்சில அடிச்ச மாரி பேசிட்டு அங்கருந்து அவ கம்பெனிக்கு கிளம்பி போயிடுவா. அப்பதான் இவனும் யோசிப்பான், "ஏன் இவ இப்படி நடந்துக்கிறா? ஒருவேள நம்ம நேத்து சொன்ன அந்த பதிலுக்காக தான் அப்படி நடந்துக்கிறாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்ப தான் காட்டுவாங்க. அவன் ஃப்ரெண்டுமே கேட்டிருப்பான், "உனக்கு என்ன ஹீரோயினிய புடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டிருப்பான்ல. அதுக்கு அப்பதான் ஹீரோயுமே பதில் சொல்லுவான், "இல்ல எனக்கு அவள புடிக்காது" அப்படின்ற மாரி டைரக்ட்டாவே சொல்லிடுவான். "எனக்கு அவளலாம் புடிக்காது" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, அதனால தான் ஹீரோயின் வந்து கோவமாவே இருப்பாங்க. அதெல்லாமே இங்க ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. "இங்க பாரு, எனக்கு உன்ன புடிக்கும். ஆனா நான் ரொம்ப நாள் உன் கூட இருக்க போறதில்லல்ல. அதனால நான் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்?" அப்படின்ற மாரி இவன் இங்க நின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் அந்த விஷயத்த எல்லாமே. இங்க ஹீரோயினுமே கம்பெனிக்கு தான் வந்திருப்பாங்க. கம்பெனிக்கு வந்தா அங்க நேத்து ஹீரோ என்ன சொன்னானோ அத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி டைரக்ட்டாவே என்ன புடிக்கலன்னு சொல்ட்டியே அப்படின்ற மாரி ஹீரோ மேல இருக்கிற கோவத்த அங்க இருக்க பேப்பர்ல காமிச்சிட்டு இருப்பா. அந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருப்பா. அதே டைம்க்கு இவளோட ஹெட்டுட்ட இருந்து இவளுக்கு காலும் வரும். "இங்க பாரும்மா நீ வந்து வோட்டிங் விஷயத்துல வந்து சீட் பண்ணிட்ட. அதனால உன்னோட வோட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ உன்னோட வோட் வந்து 0ல தான் இருக்கு" அப்படின்ற மாரி சொன்ன உடனே இவளுக்குமே கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மாடல் மூலமா தான் இவ வந்து வோட் எல்லாமே இது பண்ணியிருப்பான். அவன் கொஞ்சம் சீட் பண்ணி தான் அந்த வோட் எல்லாமே போட்டிருந்திருப்பான். அதனால அவங்க வந்து அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுருப்பாங்க. இவளுக்குமே இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே டைம்க்கு அந்த லேடி பாஸுமே கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. அவகிட்ட போய் இவ பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப இவளுமே சொல்லுவா, "நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சுக்கோங்க" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கப்போ, அந்த லேடி பாஸுமே சொல்லுவா, "எப்போதுமே நீ நேர்மையா தானே நடந்துப்ப. ஏன் இந்த வாட்டி மட்டும் இப்படி பண்ணிட்ட? எப்போதுமே உன் வேலை மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. ஏன் இந்த வாட்டி இப்படி பண்ண?" அப்படின்னு மாரி கேட்கிறப்போ, அவளுமே சொல்லுவா, என் வேலை மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு தான். எனக்கு ஓட்டு எதுவுமே பெருசா வரவே இல்லன்னு சொல்லிட்டு தான் இந்த மாரி பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி இவளுமே சொல்லிட்டு இருப்பா. "சரி ஓகே நான் எப்படி இருந்தாலும் வின் பண்ண போறது இல்லல்ல" அப்படின்ற மாரி இவளுமே சோகமா சொல்லிட்டு இருந்தவன, அப்ப அந்த பாஸுமே சொல்லுவா, "அப்படி எப்படி நீ சொல்ற? நீ தான் வின் பண்ண போற" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த ஓட்ட வந்து காமிச்சிட்டு இருப்பா. இவளுக்கு தான் அதிகமான ஓட்டே விழுந்திருக்கும். அத பார்க்குறப்போ இவளுக்குமே ஷாக்கா இருக்கும். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.